அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான ஞானசேகரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சசிதரன். வணக்கம் சசிதரன், இது தொடர்பான முழு விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட புகாரில் ஏற்கனவே 3 பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ததன் அடிப்படையில் குற்றவாளியான ஞானசேகரனை நேற்று கோட்டூர்புரம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நேற்று அவரை பிடிக்க முற்பட்ட போது அவர் அங்கிருந்து போலீசாரிடம் தப்பி முயன்று ஓட இருக்கிறார். அப்போது அவர் தவறி விழுந்து இடது கை மற்றும் இடது கைகாலில் முறிவு ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அவருக்கு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு மாவு கட்டு போடப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து சைதாப்பேட்டை நீதிபதி சுல்தான் ஹர்கான் முன்பு அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கை விசாரித்த நீதிபதி அவரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதனையடுத்து கை கால்களில் முறிவு ஏற்பட்டிருப்பதால் அரசு ஸ்டான்லி பொது மருத்துவமனையில் கைதிகள் வார்டில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது ஞானசேகரனுக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் வழங்கி நீதிபதி அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சசிதரன்.